ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான். இன்னைக்கு நம்ம ஐட் அண்ட் சீக் விளையாடுறதுக்காக ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா? சிங்கம் சார் விளையாடுறதுக்கு வந்திருக்காரு, ஜான் த டான் வந்திருக்காரு, ரோபலிக்ஸ் பிளேயர் வந்திருக்காரு, பட்லு வந்திருக்கான், மோட்டு வந்திருக்கான், அதுக்கப்புறம் சின்சானு, இதை தாண்டி ஃப்ராங்க்லின் சொன்ன மாதிரி போன வாட்டி நான் தான் ஃபஸ்ட்டு மாட்டினேன். அதனால நான் தான் இந்த வாட்டி கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல இவங்க கிட்ட எங்கெங்கெல்லாம் ஒளியலாம் அப்படின்றத சொல்லிடலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இடங்க. அதாவது ஒரு ரோட்டில் தான் நம்ம விளையாட போகிறோம். வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வண்டியை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இங்கே நிறைய வீடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீட்டு பகுதியிலலாம் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். எங்கேருந்து ஒளிஞ்சுக்கலாம்னா இந்த வீட்டில் இருந்து ஒரு 20 வீடு வரைக்கும் நம்ம எங்கேனாலும் ஒளிஞ்சுக்கலாங்க, பிரச்சனையே கிடையாது. டோரிமானான நான் தான் கண்டுபிடிப்பேன். இவங்க எங்கேனாலும் ஒளிஞ்சுக்கலாம். நான் எங்கே ஒளிஞ்சாலும் சரி தேடி அவங்கள கண்டுபிடிப்பேன். அந்த பாருங்க, எது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பீச்சுக்கு போகிற மாதிரி ஒரு வழி வரும். அந்த வழிக்கு முன்னாடி வரைக்கும் எங்கனாலும் ஒழிஞ்சுக்கலாம். அது பாருங்க, இதுதான் பீச்சுக்கு போகிற மாதிரி வழி. இந்த வழிக்கு முன்னாடி வரைக்கும் எங்கனாலுமே ஒழிஞ்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு 10 வீட்டுக்கு நடுவில் எங்கனாலும் ஒழிஞ்சுக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிப்பேன், அவ்வளோதான். முதல்ல இவங்க கிட்டேயும் நம்ம சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கேம்குள்ளே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, நான் சொல்லும் போது கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லினே கவனிச்சல, அந்த பீச்சுக்கு இறங்குற வழிக்கு முன்னாடியில் இருக்க எல்லா வீட்லேயும் ஒழிஞ்சுக்கலாம். வேற எங்கேயும் ஒழியக்கூடாது. அதை தாண்டி ஒழிய போனீங்கன்னா நீங்கள் கேம்ல இருந்து எவிக்ட் ஆனீங்க. நான் கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, நீங்களே எவிக்ட் ஆன கணக்கு. சின்சானே, உனக்கு ரூல்ஸ்லாம் புரிஞ்சதில்ல? அதெல்லாம் எனக்கு புரியுதுடா. நீ கண்ணை பத்துறதுக்கு போடா, நாங்கள் போய் ஒளியிறோம். சரி, உங்களுக்கு ரூல்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஓகே தான். அங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போய் நம்ம கண்ணை பற்றுவோம், இவனுங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். பீச்சு சூப்பராக இருக்குல்லங்க. இங்கே போய் நம்ம கண்ணை பற்றலாம், அவனுங்க எங்கே ஒளியணுமோ ஒளிஞ்சுக்கிட்டோம். 1 2 3 4 5. நான் தான் உங்க சிங்கம். இன்னைக்கு நாங்க விளையாடுறதுக்கு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டோரிமான் ஒழுங்கா கண்ணை பொத்துறானா இல்ல ஏமாத்துறானா பாத்துருவோம். ஓகே, ஒழுங்கா தான் கண்ணை பொத்துறான். டோரிமான் என்ன சொன்னான்னா ஒரு 10 வீடு வரைக்கும் ஒளிஞ்சுக்கலாம்னு சொன்னான். அதை தாண்டி போனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேம்ல இருந்து அவுட்னு சொன்னான். கண்ணா, எங்க ஒளிலாம் கண்ணா? சொல்லுங்க கண்ணா, ஏதாவது வீட்டோட மொட்டை மாடியில போய் ஒளிஞ்சுக்கலாமா கண்ணா? இருங்க, எகிரலாம் முடியுதா பார்ப்போம். எகிர முடியுது. ஐயோ, வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். சூப்பர். எவனாவது அடிக்க வராம இருந்தா சரிதான். நம்மளே போலீஸு, நம்மளே யார் அடிப்பா, நம்ம பார்த்துக்கலாங்க. நல்லா இருக்கு கண்ணா இந்த இடம். சூப்பர். இங்கெல்லாம் கூட ஒளிஞ்சுக்கலாமா? அந்த டோரிமானுக்குள்ள இங்கெல்லாம் தாண்டி வரமாட்டான். நம்ம இங்கே ஒளிஞ்சுப்போமா? அவன் இருக்கிறதுக்கு பக்கத்துலயே இருக்குமே, பரவாயில்ல. அவன் தான் தேடி வரமாட்டான்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஜான் த டான். இப்போ நான் தான் ஒளியணுமா? எங்கே போய் ஒளியுறது? இந்த சிங்கம் சார் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போனார். நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் போக வேணாம், வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது ஒளிவோம். அவன் ஒரு 10 வீடு 8 வீட்டுக்குள்ளே எங்கனாலும் ஒளியலான்னு சொன்னான்ல. அது பாருங்க, ஒருத்தன் பைக்கில் போகிறான். வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. குறுக்க நம்ம போயிட்டோன்னு இங்கே இடித்து தூக்கிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கலாமா? வீட்டில் ஒளியலான்னா, இந்த 10 வீட்டில் ஒளியலான்னா வீட்டுக்கு அடியில் இடம் இருக்கும்ல, அங்கே ஒளிஞ்சுக்கலாமா? அக்கா, என்னக்கா கார் இப்படி மாறி இருக்கு? ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணீங்களா? அக்கா ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க போலங்க. காரை பார்த்தீங்களா? கார் ரொம்ப டேமேஜாக இருக்குது. யாருக்கோ கால் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. கொடுங்க. இந்த வீடு வரைக்கும் தாங்க ஒளியலான்னு சொன்னான். இந்த வீட்டுக்கு அடியில் ஏதாவது இடம் இருந்தால் அங்கே போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஏறக்குறைய பீச்சுங்க அது. ஐயோ, பீச்சுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னானே. எப்படியும் இது வீட்டுக்கு அடியில் கணக்கு தானே, இங்கே ஒளிஞ்சுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. இங்கே ஒளிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ரோப்ளெக்ஸ் பிளேயர். அந்த டோரிமான் இங்கே தானே இருக்கான். ரைட். டோரிமான் வந்து அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஒளிஞ்சுக்கலாம்னு சொன்னான். அப்படி தானே? நம்ம வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிடலாங்க, அதான் இந்த பெஸ்ட்டு. இருங்க, இந்த கார் மேலே ஏற முடியுதா? ஏற முடியுதுங்க, சூப்பர். அது அப்படியே அந்த பில்டிங், ஐயோ அந்த பில்டிங், கார் மேலே இருந்து பில்டிங் மேலே ஏறலாம்னு நினச்சேன், ஏற முடியலங்க. ஐயோ, அச்சோ. ரோப்ளெக்ஸ் பிளேயரா இருந்துட்டு இப்படி விழுந்து வாடுறனே, என்னங்க பண்றது? கார்ல ஏறி அப்படியே பில்டிங்ல ஏறிடலான்னு பார்த்தேன், ஏற முடியாது போலியே. அது ஒரு பில்டிங்குள்ள போயிட்டா பிரச்சனை வராதுங்க. ஸ்பீட் லிமிட் இங்க 25 தான் போகணுமாங்க. சரி இருங்க, இங்க இருக்கிற பகுதியில் எங்கேயாவது ஒழிய முடியுமா? என்னங்க இதெல்லாம் ஓப்பன் பிளேஸா இருக்கு, மாட்டிப்போமேங்க இங்க ஒழிஞ்சா. படிக்கட்டு வருதுங்க, இருங்க போவோம். வீட்டோட படிக்கிறது தானே, வீட்டுக்குள்ள வரைக்கும் போலான்னா. அவன் பீச்சுக்கு போகக்கூடாது, பட் வீடு வரைக்கும் நீங்க போலான்னு சொன்னான். இருங்க, இதெல்லாம் வீடு தானே, வீட்டோட அண்டர் கிரவுண்டு தானே. நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டா என்ன? இங்கெல்லாம் போலாம்ல, இங்கெல்லாம் போலாங்க.
ரூல்ஸ் படி இங்கெல்லாம் போகலாம். அதனால நம்ம அவன் கேட்டானா சொல்லிக்கலாம், இங்கே ஒளிஞ்சுக்கலாங்க. சூப்பர் இடமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட சின்சான். வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி என்னை யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். சின்சானை பிடிக்கும்னா சின்சான் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். நீங்கள் எல்லாருமே எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள், சரியா? நான் ஒளியணுமே. அந்த டோரிமான் முதல்ல என்ன தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்பான். எந்த அளவு இந்த இது வரைக்கும் தான் போகலான்னு சொன்னாங்க டோரிமானு, இதை தாண்டி போகக்கூடாதுன்ற மாதிரி சொன்னான். இந்த கடைக்குள்ளே போக முடியுமா? கடைக்குள்ளே போக முடியுதுங்க. கடையில் போய் ஒழிஞ்சிக்கலாமா? கடைக்கார அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அண்ணன் அந்த பையன் என்னை தேடி வருவானே, நீங்கள் காட்டி மட்டும் கொடுத்துருவேன். ஐயோ, இங்கே வில்லங்கமான பொருள்லாம் இருக்கேங்க. சரி, கடையிலே கடலை போட்டுட்ருக்காங்களா? பொண்ணுங்க தானா? சரி சரி, நம்ம இங்கே ஒளிஞ்சுப்போம். இங்கே ஒளிஞ்சுக்கலாங்க. இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அந்த டோரிமான் வர்றது டவுட்டு தான், பார்த்துக்கலாம். ஹே கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின். அந்த டோரிமான் கொஞ்சோண்டு வீட்டில் தான் ஒழியணும்னு சொல்லிட்டான். சரி, நம்ம தான் பில்டிங்லாம் தாவுமே, ஈஸியாக தாண்டி போயிடலாம். ஏதாவது ஒரு பில்டிங்குள்ளே நுழையலாம். இந்த பில்டிங் வேணாம், வேறு பில்டிங்குள்ளே நுழையலாம். எந்த பில்டிங்? இந்த பில்டிங்கில் ஏற முடியுமா? இல்லை, ஏற முடியாது போலியா. இருங்க, ஏறி பார்ப்போம். ஐயோ, இந்த இடத்துல ஐயோ சே, என்னங்க இது? சரி பரவாயில்ல, எப்படி பார்த்தாலும் ஒரு செவத்துக்கு அந்த சைடு வந்துட்டுமே. அந்த டோரிமான் இங்கெல்லாம் தாண்டி குதிச்சு வர்றது டவுட்டு தான். நம்ம இங்கே ஒளிஞ்சுப்போம். சூப்பரான இடம் மாட்டியிருக்குங்க. ஹை கைஸ், நான் தான் உங்களோட பட்லு. இன்னும் யார் ஒழியணும்? இன்னும் மோட்டு மட்டும்தாங்க ஒழியணும். ஐயோ, நல்ல வேலைங்க. நான் வந்த அந்த ட்ரக் டிரைவர் வேறு திட்டுறாரு, பார்த்து போடா, கண்ணை எங்கடா வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. சரி, கொஞ்சம் அந்த ட்ரக்கில் இடிச்சிருப்போங்க. நல்ல வேலை இடிக்க மாட்டோம். எங்கே ஒழியிறதுனே தெரியலையே. மொத்தமே ஒரு 10 வீட்டுக்குள்ளே தாங்க ஒளிஞ்சுக்கலாம். இங்கே போய் நான் எங்கேன்னு ஒழிவேன்? இந்த டோரிமான் பைய பாருங்களேன், கம்மியாண்டு இடம் தாங்க தந்திருக்கான். இருங்க, இந்த குப்பத்தை ஐயோ பில்டிங் மேலே ஏற முடியலையே. ஐயோ, இந்த அக்காவோட இங்கே ஒரு என்ன சிகரெட்லாம் பிடிச்சிட்ருக்காரு பாருங்களா. கார் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, அதை பற்றி கவலையே படாமல் சிகரெட் பிடிச்சிட்ருக்காருங்க. தள்ளிப்போ, நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். இங்கே எங்கே ஒளியறதுக்கு இடம் இல்லையே. வேறு எங்கே ஒளியறதுங்க? ஒளியறதுக்கு இடமே சிக்க மாட்டேங்குதே. வேறு எங்கே ஒளியலாம்? இதுதான் கடைசி வீடு. இந்த வீட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். வேறு இங்கே படிக்கட்டு இருக்குங்க. அப்பா, பில்டிங்கில் ஏறி போய் ஒளிஞ்சுக்கலாம்ப்பா. நல்ல வேலை படிக்கட்டு இருக்கு. எங்கே மழை பெய்யுதுங்க. அச்சச்சா, மழை வேறு பெய்யுது. இப்படிலாம் ஒளிஞ்சால் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போமே. மாட்டாத அளவுக்கு ஒழியணுமேங்க. துண்டாக மாட்டிப்பேன் இப்படிலாம் ஒளிஞ்சா. அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். வேறு எங்கேயாவது போகலாங்க. இந்த இடம் செட் ஆகாது. வேறு எங்கே ஒழியிறது? இந்த வீட்டில் படிக்கட்டு வசதி இருக்கா? அண்டர் கிரவுண்டில் போய் ஒளிஞ்சுக்கலாமா? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாங்க. இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சா நம்ம சைஸுக்கு தெரிய மாட்டோங்க. ஓகே, இன்னும் அந்த மோட்டு பைய தான் ஒழியணுமா? என்னை தவிர எல்லாருமே ஒளிய போயிட்டாங்க போலியே. நான் தான் லேட்டா? அந்த டோரிமான் இன்னும் கண்ணை பொத்திட்டு இருக்கானா? பார்ப்போம். இன்னுமா 100 எண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க. நம்மளும் ஸ்பீடாக ஒழியணும். மழை வேற பெய்யுது. ஐயோ, மழை என்னங்க இப்படி பெஞ்சிட்ருக்கு மழை? சூப்பர். இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாமா பேசாமல்? இந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா? இருங்க, இந்த வீட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது ஒழியலாம். குப்பை தொட்டி இடித்து தள்ளு. போ இடித்து தள்ளு. சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த தாங்க எதிர்பார்த்தேன். சூப்பர். இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம். நம்ம மாட்டவே மாட்டோம். டோரிமான் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். 96, 97, 98, 99, 100. வரப்போகிறேன் டோரிமான், வரப்போகிறேன். இவனுங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்க? வீட்டில் இருந்து தேட ஆரம்பித்தாதான் இவனுங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ நம்ம எந்த வீடு வரைக்கும் சொன்னோமோ அந்த வீட்டில் இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தனா மாட்டுவாங்க. இருங்க, வீடு எங்கே இருக்குது? மழை வேறு பெய்யுதுங்க. இவனுங்களாம் ஒளிஞ்சிட்டாங்க. நான் தான் இதுக்கப்புறம் தேடணுமா? மழையில் நனைஞ்சா வேற எனக்கு சளி பிடிக்கும். கொடுமை. ஐயோ, இடிச்சிடாதரா. வர வேகத்தில் இடிச்சிடுவான் போல நம்மளை. இங்கே பாருங்களேன், ஒரு கார் டேமேஜ் ஆன நிலைமையில் இருக்குது. இங்கேருந்து ஒளியலான்னு சொன்னாங்க.
இங்கேருந்து எங்கே ஒளிஞ்சிருக்காங்க பார்ப்போம். இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா? இன்னும் யாரும் இல்லை. படிக்கட்டு போகுது, படிக்கட்டில் போய் பார்ப்போமா? ஐயோ, வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க படிக்கட்டு, நம்ம போக முடியாதுங்க. பைக்கு போகுது பாருங்களா, சூப்பரா. இல்லை, இந்த இடத்துல யாருமே இல்லை. வேற 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 இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? பில்டிங் கடியில் ஒளிஞ்சிருக்காங்களா பார்ப்போம். ஏ டானே நீ தான் ஃபஸ்ட் அவுட்டு. இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியாங்கோ. இப்போ ஈஸியாக மாட்டிக்கிட்டேன். வேற மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறந்ததுங்க. அங்கே பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர் பறக்குது. அதான் ஃப்ளட் வரப்போகுதுன்னு காப்பாற்ற வந்திருக்காங்க போல. என்னங்க பட்லு அங்கே ஓடிட்டுருக்கான். பட்லு, ஏய் ஐயோ, பட்லுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. தற்கொலை பண்ணிக்க போகிறானா? பட்லு அவுட்டு. அவள் தான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வீட்டை தாண்டிலாம் ஓடிட்டுருக்கான். அவ்வளோதாங்க, பட்லுவை கண்டுபிடிச்சிட்டேங்க. பட்லு எதுக்கு ஓடுறானே தெரிலையா, திடீர்னு அங்கே ஓடிட்டுருக்கான். பட்லுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன ஆச்சு தெரில. சரி, பட்லுக்கு ஏதாவது வயிற்ற கலக்கியிருக்கோன்னு நினைக்கிறேன், ஓடுறான். பட்லுவை கண்டுபிடிச்சிட்டோம், டான்ஸரை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மற்றவனுங்களை கண்டுபிடிக்கணுமா? ஒவ்வொருத்தன் எங்கே இருக்கானே தெரியலையே. பட்லு, டான்சர் 2 பேர் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த வீடு நிறைய இருக்கா, இவனுங்க எங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. எத்தனை வீடு செக் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும்? 2 வீடு தான் செக் பண்ணியிருக்காங்க. 2 வீடு தான் செக் பண்ணியிருக்கேன். இங்கே மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரியே இருக்குது. யாரும் இல்லையா? யாரோ ஒளிஞ்சிருந்த மாதிரியே இருக்குங்க. வேறு இந்த பகுதியில் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? எவனும் ஒளிஞ்சில்லை. நம்ம முதல்ல இந்த பின் பக்கமாக போய் எல்லா இடத்தையும் பார்த்துருவோங்க. இவனுங்க பின்னம் பக்கத்துலேயே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. யாருமே தென்படலையேங்க. ஒவ்வொருத்தன் எங்கே போயிருக்கான்? அங்கே பாருங்களேன், கேம்ப் ஃபயர்லாம் யாரோ பண்ணியிருக்காங்க. அங்கே கேம்ப் ஃபயர்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குப்பா கேம்ப் ஃபயரு. ஐயோ, அங்கே யாரோ நிற்கிறது தெரியுதுங்க. அங்கே மோட்டு மாதிரி தெரியுதுங்க. இங்கேருந்து பார்த்தா மோட்டு மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். மோட்டு, அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கியா நீ? ஒன்று எங்கெங்கேயோ நான் தேடிட்டு இருக்கேன்டா. மோட்டு மாட்டிக்கிட்டான். ஆனால் அந்த பில்டிங்க்கு எப்படி போகிறதுன்னு தான் தெரில. இருங்க, போய் பக்கத்தில் போய் சொன்னால் தான் அவுட்டுன்னு வைங்க. லாங்கில் இருந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்க. இருங்க, பக்கத்தில் போய் சொல்லிடலாம். மோட்டு, நீ மாட்டிக்கிட்டடா மோட்டு. இந்த ஃப்ராங்க்லின் எங்கே ஒளிஞ்சான்னு தெரில, சிங்கம் சார் எங்கே ஒளிஞ்சாருன்னு தெரில, ஏன் சின்சான் எங்கே ஒளிஞ்சான்னு கூட தெரிலங்க. இந்த பட்லு, டான் தான் மாட்டிக்கிட்டாங்க. மோட்டு, நீ மாட்டிக்கிட்டடா. எப்பா மோட்டோவை கண்டுபிடிச்சாச்சுங்க. இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் சிங்கம் சார் நிறைய. ஐயோப்பா, நான் மண்ணுன்னு குதித்தேன். மண்ணுலேருந்து குதித்ததுக்கே இப்படி வலிக்குது. வேறு யாருமே தெரிய மாட்டாங்களேங்க. இங்கே யாரோ ஒளிஞ்சிருக்காங்கங்க. யார் எங்க ரோப்ளெக்ஸ் பிளேயர் சார், நீங்கள் அவுட்டு. 4 பேரை கண்டுபிடிச்சிட்டேன். வேறு யாருமே மாட்டலையேங்க. இன்னும் வேறு யாருமே மாட்டலையே. பின் சைடுக்காக வந்தேன், மாட்டிடுவாங்கன்னு நினச்சேன். நான் அந்த அந்த மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும்னு சொன்னாங்க. அந்த இடம் இதுதான், இதை தாண்டி யாருமே போக மாட்டாங்க. நம்ம அப்போ 10 வீட்டுக்குள்ளேயே சூப்பராக ஒளிஞ்சிருக்காங்களே, கண்டுபிடிக்கவே முடியலையேங்க இவனுங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்ட்டு. இது ஏதோ கடை, இந்த கடைக்குள்ளே யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? போய் செக் பண்ணி பார்த்துருவோம். எதுக்கோ ஏங்க, சின்சான் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். சின்சான் மாட்டிக்கிட்டடா. இங்கே ஒளிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டேன் நினச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன்ல. இன்னும் யாரை நான் கண்டுபிடிக்கணும்? சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும். ஃப்ராங்க்லினை கண்டுபிடிக்கணுங்க. ஆமாங்க, ஃப்ராங்க்லினை கண்டுபிடிக்கணும். சின்சான், சிங்கம் சார் எங்கே ஒளிஞ்சாருன்னு தெரில, மாட்டவே மாட்டுறாரு. சிங்கம் சார் எங்கே ஒளிஞ்சாருன்னு தெரிலங்க. ஃப்ராங்க்லினும் எங்கே ஒளிஞ்சான்னு தெரில. நான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டேன், எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னே தெரியலையேங்க. சிங்கம் சார் எங்கே ஒளிஞ்சிருப்பார்? ஃப்ராங்க்லின் எங்கே ஒளிஞ்சிருப்பான்? இந்த வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டேங்க. இந்த வீட்டெல்லாம் பின்பக்கம் பார்த்தேன், முன்பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லை. இங்கே எங்கே போயிருப்பாங்க? போகிறதுக்கு வழியே இல்லை. இந்த இடத்துக்குலாம் போயிருக்கவே முடியாது. வேறு எங்கேயோ இருக்காங்கங்க. நம்ம தப்பான சைடில் தேடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அவங்கள.
இந்த ஃப்ராங்க்லின் பையன் உஷாராக எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான் போலியே. மாட்டவே மாட்டுறாங்க ஃப்ராங்க்லினும் அந்த சிங்கம் சாரும் மாட்ட மாட்டுறாங்க. சிங்கம் சார் எங்கே ஒளிஞ்சிருக்காரு? எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ராங்க்லினையும் சிங்கமையும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட ஐடியா இல்லையேங்க அந்த ஃப்ராங்க்லின்னு சிங்கம் சார் எங்கே போனாங்கன்ட்டு. நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இல்லைங்க, இந்த ஃப்ராங்க்லின் பையலையும் ஃப்ராங்க்லினையும் சிங்கம் சாரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நான் தாங்க கேமில் தோத்த கணக்கு. நான் கேமில் தோத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் ஃப்ராங்க்லினையும் சிங்கம் சாரையும் கண்டுபிடிக்க முடியல. நான் இந்த கேமில் தோத்துட்டேன். நான் மோட்டு, பட்லு, அதுக்கப்புறம் ரோப்ளெக்ஸ் பிளேயரு, சின்சானு, இதை தாண்டி அந்த டான் த ஜானை கண்டுபிடிச்சேன். ஆனால் ஃப்ராங்க்லினையும் சிங்கம் சாரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் இந்த கேமில் தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.